கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் மன விருப்பங்களை, உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வாக்கியத்தை வாசிப்போம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான் என்று வேதத்தில் படிக்கிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான இந்த காலை பொழுதிலே பெரியவனாகிய மொர்தெகாய் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். அருமையான இந்த சமீப நாட்களாக பெரியவன் என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்து வருகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னார், உம்முடைய காரணியமே என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி. நாம் என்னதான் மாமிசத்திலையும் சுயத்திலையும் தம்மை பெரியவர்களாக காண்பித்துக் கொள்வதற்கு முயற்சி எடுத்தாலும் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கும் மேன்மைப்படுத்துவதற்கும் கர்த்தரால் மாத்திரமே முடியும். அதனால அவர் சொல்லுகிறார், உம்முடைய காரணியமே என்னை பெரியவனாக்கும். ஸ்தோத்திரம். சாலமோனை குறித்து படிக்கும் பொழுது சாலமோனை கர்த்தர் பெரியவனாக்கினார், யோசாபாத்தை கர்த்தர் பெரியவனாக்கினார் என்று நம் வேதத்தில் படிக்கிறோம். அதே போல மொர்தெகாய் என்கிற மனிதனை பெரியவனாக்கினார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப இந்த எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்தை படிக்கும் பொழுது மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அடுத்தது அதே வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். மென்மேலும் பெரியவனானான். எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம் சொல்லுகிறது, யூதருக்குள் பெரியவனும். இந்த மொர்தெகாய் என்கிற மனிதன் யூதருக்குள் பெரியவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ மொர்தெகாய் என்கிற மனிதன் அரண்மனையிலே மிக பெரியவராய் இருந்திருக்கிறார். மென்மேலும் பெரியவனாக மாறியிருக்கிறார். யூதர்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மனிதனாக அவர் மாறியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த மொர்தெகாயை குறித்து நம்ம படிக்கும் பொழுது பாபிலோனிய தேசத்திலே ஸ்தோத்திரம் நேபுகாத் நேச்சரால் அநேகர் சிறைபிடிக்கப்பட்ட பொழுது இந்த மொர்தெகாய் என்கிற மனிதனும் சிறைபிடிக்கப்பட்டு அங்கு கொண்டு செல்லப்படுகிறார். ஆகாஸ்வேரு என்கிற ராஜா 127 நாடுகளை அரசாண்டு கொண்டிருந்த பொழுது அந்த அரண்மனையின் முற்றத்திலே ஒரு காவல் காட்கிற ஒரு மனிதனாகத்தான் இந்த மொர்தெகாய் வாழ்ந்து வந்தார். ஒரு வாட்ச்மேனாக, ஒரு காவலாளியாக இந்த அரண்மனையினுடைய முற்றத்தில் அவர் இருந்து கொண்டிருந்தார். அப்ப ராஜாவை பார்ப்பதற்காக அநேக மந்திரிகள், பிரதானிகள் அரண்மனைக்கு வந்து செல்வார்கள். அதில் பிரதானமாக ஆமான் என்கிற ஒரு மனிதன் அடிக்கடிக்கு ராஜாவை வந்து சந்தித்து செல்வார். அப்ப மொர்தெகாய் வரும்போதும் போகும்பொழுதும் அரண்மனை முற்றத்தில் காவல் காட்கிற ஒவ்வொருவரும் இந்த ஆமானை நமஸ்காரம் செய்ய வேண்டும், அவனை வணங்க வேண்டும் என்கிற ராஜாவினால் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அப்ப அரண்மனையில் இருக்கிற எல்லா காவலாளிகளும் ஆமான் வரும்போதும் போகும்போதும் அவரை நமஸ்காரம் பண்ணுவார்கள், அவனை வணங்குவார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். எல்லாரும் நமஸ்காரம் பண்ணினாலும், எல்லாரும் ஆமானை வணங்கினாலும் தேவ மனிதனாகிய மொர்தெகாய், கர்த்தருக்கு பயப்படுகிற மொர்தெகாய் ஒரு நாளும் ஆமானை நமஸ்காரம் பண்ணவும் இல்லை, வணங்கவும் இல்லை. அப்ப இது ஆமானுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை, மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஏற்படுத்துகிறது. எல்லாரும் என்னை மந்திரியாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், எல்லாரும் என்னை நமஸ்காரம் பண்ணுகிறார்கள், எல்லாரும் என்னை வணங்குகிறார்கள், அந்த மொர்தெகாய் மாத்திரம் என்னை நமஸ்காரம் பண்ணவில்லை என்று சொல்லி மிகுந்த கோபத்தின் உச்சிக்கு அவன் சென்று விடுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ராஜாவினிடத்துல ஒரு காரியத்தை ஆமன் சொல்லுகிறார், இந்த தேசத்தில் வாழ்கிற யூதர்களுடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு விகற்பமாய் இருக்கிறது, ஒரு வித்தியாசமாய் இருக்கிறது. ஆதலால் இந்த தேசத்தர்களே யூதர்கள் வாழக்கூடாது, அந்த யூதர்கள் கொல்லப்பட வேண்டும், அந்த யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜாவினிடத்திலே ஒரு கட்டளையை பெற்றுக் கொள்ளுகிறான். அப்ப பாருங்கள், ஒரு மனிதன் நமஸ்காரம் செய்யாததுனாலே, ஒரு மனிதன் வணங்காததுனாலே, ஒரு மனிதன் கீழ்ப்படியாததுனாலே முழு யூத குலத்தையும் அழிக்கும்படி ராஜாவின் இடத்துல கட்டளை பெற்றுக் கொண்டான். இப்போ 127 நாடுகளுக்கும் தகவல் பரவுகிறது, எல்லா யூதர்களும் கொல்லப்பட வேண்டும், எல்லா யூதர்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்ட மொர்தெகாய் என்கிற தேவ மனிதன் ஸ்தோத்திரம் அந்த அரண்மனையினுடைய முற்றத்திலே வந்து, அந்த இடத்திலே வந்து ராஜாவினுடைய
தேவனுடைய அரண்மனைக்கு முன்பதாக வந்து மிகவும் வேதனையோடு வியகுலத்தோடு தேவனை நோக்கி அவர் பிரார்த்தனை செய்கிறார். அவர் ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஸ்தோத்திரம் எஸ்தர் ராஜாத்தி போய் ராஜாவை சந்தித்து சில வேண்டுகோளை எல்லாம் வைக்கிறார். அப்படி வைக்கப்பட்ட பொழுது கட்டளை மாற்றி அமைக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம் காரியம் மாறுதலாக முடிகிறது. எந்த தூக்கு மரத்தில் மொர்தெகாய் கொல்லப்பட வேண்டும் என்று ஆமான் நினைத்தாரோ அதே தூக்கு மரத்தில் அவனையும் அவன் குடும்பத்தையும் தூக்கி போட்டார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். இப்பொழுது கட்டளை மாற்றி அமைக்கப்படுகிறது. சூழ்நிலைகள் மாற்றி அமைக்கப்படுகிறது. காரியம் மாறுதலாக முடிகிறது. இப்பொழுது ராஜா அந்த அரண்மனையிலே மொர்தெகாயை ஆசீர்வதித்து மொர்தெகாயை மேன்மைப்படுத்தினான். அந்த அரண்மனையிலே மொர்தெகாய் என்பவன் பெரியவனாயிருந்தான், மென்மேலும் பெரியவனானான், யூதர்களுக்குள்ளே பெரியவனாயிருந்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். என் அன்பானவர்களே, அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட ஒரு மொர்தெகாய், சிறைபிடித்து கொண்டு செல்லப்பட்ட ஒரு மொர்தெகாய், அழிக்கப்பட வேண்டும் என்று கட்டளையை பெற்றுக்கொண்ட ஒரு மொர்தெகாய் இன்றைக்கு அதே அரண்மனையிலே அடிமையாக சென்ற தேசத்திலே, நிந்திக்கப்பட்ட தேசத்திலே, அவமதிக்கப்பட்ட ஒரு தேசத்திலே அவர் மிகப்பெரிய ஒரு மனிதனாக மாறியதாக வேதத்தில் படிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவ பிள்ளையே, எந்த இடத்திலும் நம்மை உயர்த்துவதற்கு நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எந்த இடத்திலே உயர்த்துவதற்கும், எந்த இடத்திலே நம்மை ஆசீர்வதிப்பதற்கும், எந்த இடத்திலே ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கும் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்மை தாழ்த்தவும் நம்மை உயர்த்தவும் தேவனால் மாத்திரம்தான் முடியும். ஆதலால் மனிதனுக்கு ஒரு நாளும் நீங்கள் பயப்பட வேண்டாம். மனிதனுக்கு பயப்படுவது கண்ணியை கொண்டு வரும், மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணியை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுதலே நமக்கு தீர்க்காயுசை கொண்டு வரும் என்று நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மொர்தெகாயை போல அற்பமாக எண்ணப்படலாம், நிந்திக்கப்படலாம், தூசிக்கப்படலாம். ஒருவேளை நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தெய்வத்திற்கு உண்மையாக இருக்கிற பொழுது அதே இடத்திலே நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். எந்த அரண்மனைக்கு முன்பதாக ஒரு காவலாளியாக இந்த மொர்தெகாய் இருந்தாரோ இன்றைக்கு அதே அரண்மனையிலே மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷனாக மாற்றினார், நன்மை செய்கிறவராக மாறினார். யூதகுலத்திற்காக பரிந்து பேசுகிற ஒரு மனிதனாக தேவன் அவரை மாற்றி அமைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த மொர்தெகாய் என்கிற மனிதனை அந்த தேசம் முழுவதும் மென்மேலும் பெரியவனாக்கினார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப மொர்தெகாய் என்கிற மனிதன் அந்த தேசத்தில் மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷனாக அறியப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு படிக்கும் பொழுது, முதலாவதாக அந்த எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்தை பாருங்கள். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் இரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப என் அன்பானவர்களே, யூத குலத்தை அழிக்கும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பொழுது, ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட பொழுது மொர்தெகாய் செய்த முதல் காரியம் என்ன அப்படி நம்ம படிக்கும் பொழுது, தேவ ஜனத்திற்காக தேவ ஜனத்தின் மேல் பாரமுள்ளவராக இருந்தார். மொர்தெகாய் ஒரு சாதாரண ஒரு காவலாளி. ஆனால் அந்த காவலாளியா இருந்த மொர்தெகாய் இந்த தேசத்தில் இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் இந்த அளவுக்கு உயர்த்தப்படுவதற்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவ ஜனத்தின் மீது மிகுந்த பாரமுள்ள ஒரு மனிதனாய் இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பாரமுள்ளவங்களா இருக்கணும். நிறைய பேர் சொல்வாங்க, நான் ஊழியத்தில் பயன்பட விரும்புகிறேன், ஆண்டவர் என்னை ஊழியத்தில் பயன்படுத்தணும், எங்க சபையில பயன்படுத்தணும், எங்க கிராமத்தில் ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும், பிரசங்க ஊழியத்தில் ஆண்டவரனை பயன்படுத்தணும், ஏதாவது ஒரு ஊழியத்தில் ஆண்டவருக்காக நான் பயன்பட விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் விரும்புவீர்களானால், ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வேண்டுமானால் ஜனத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கணும். அழிந்து போகிற ஜனத்தை குறித்த ஒரு பாரம், பாவம் செய்கிற ஜனங்களை குறித்த ஒரு பாரம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படி எருசலேமுக்காக கண்ணீர் விட்டாரோ அதே போல் அழிந்து போகிற ஜனங்களுக்காக நீங்கள் பாரம் உள்ளவங்களா இருக்கணும். மோசையை கூட தேவன் மிக வல்லமையாக பயன்படுத்தியதற்கு காரணம் என்ன? அவ்வளவு பெரிய ஊழியத்தை மோசையின் கரத்தில் கொடுப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஜனங்களை மிகுந்த பாரத்தோடு ஜனங்களை நடத்தினார். ஒரு முறை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த ஜனங்களை விட்டு போ, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், இந்த வனாந்தரத்தில் இந்த ஜனங்களை அழிக்க விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது மோசே சொல்லுகிறார், இவர்களை அழிப்பதாக இருந்தால் ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லுகிறார். அதுதான் உண்மையான ஒரு தேவ மனுஷன். அப்ப யாருக்கெல்லாம் ஆத்துமாக்கள் மீது பாரம் இருக்கிறதோ, ஜனங்கள் மீது பாரம் இருக்கிறதோ, ஊழியத்தின் மேல் பாரம் இருக்கிறதோ, சபையின் மீது பாரம் இருக்கிறதோ, அந்த பாரமுள்ள பிள்ளைகளை எந்த இடத்துல முடங்கி கிடந்தாலும் ஸ்தோத்திர நிச்சயமா வெளி உலகத்திற்கு ஆண்டவர் கொண்டு வருவார்.
ஒருவேளை உங்கள் கரத்தில் இருப்பது சிறு ஊழியமாக இருக்கலாம், சண்டே ஸ்கூல் ஊழியமாக இருக்கலாம், வாலிபர் ஊழியமாக இருக்கலாம், அல்லது உங்கள் சபையில் உங்கள் போதகர் ஏதாவது ஒரு சிறிய ஊழியத்தை கொடுத்திருக்கலாம். அந்த ஊழியத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் பாரம் உள்ளவங்களாக இருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு பாரம் உள்ளவங்களாக நடந்து கொள்கிறீர்களோ, நாட்கள் வரும்பொழுது, காலங்கள் வரும்பொழுது உங்களை கர்த்தர் மிகப்பெரிய அளவிலே நிச்சயமாக பயன்படுத்துவார். அப்போ இந்த மொர்தெகாய் என்கிற மனிதனை அரண்மனையிலாக மென்மேலும் பெரியவனாக்கியதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஜனத்தின் மீது இருந்த பாரம் காரணமாக இருக்கிறது. அப்ப பாரம் உள்ளவனை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து அவனை பெரியவனாக்குவார். இரண்டாவது, இந்த மொர்தெகாய் குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எஸ்தர் 10ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 3வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவுக்கு 2வதுமானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்தும் அன்றியும் தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப இரண்டாவதாக, இந்த மொர்தெகாய் என்கிற மனிதனை அரண்மனையிலே மிகப்பெரியவனாக மாற்றியதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி, நான் தான் அரண்மனையிலே பெரியவன் என்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்காக ஒரு நாள் மொர்தெகாய் வாழவில்லை, யூதர்களுக்காக பரிந்து பேசினான். ஜனங்களுக்கு நன்மை உண்டாக பரிந்து பேசினான், சகோதரருக்கு பிரியமானவனாயிருந்தான், ஜனங்களுடைய நன்மையை நாடினான், ஜனங்களுக்காக பேசுகிறவனாயிருந்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப இரண்டாவது, மொர்தெகாய் என்கிற மனிதனை அந்த அரண்மனையிலே ஆசீர்வதித்து உயர்த்தியதற்கு காரணம், நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம், மொர்தெகாய் என்கிற மனிதன் தேவ ஜனத்தை சிநேகித்தார். சிநேகம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம படிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், அந்த 3 வருட ஊழியத்தில் அதிகமாக ஜனங்களை சிநேகித்தார். எல்லாரும் தள்ளிவிடுவது போல ஜனங்களை தள்ளிவிட விரும்பல, ஜனங்களை மிகவும் நேசித்தார். ஒரு முறை சிறுபிள்ளைகளை அழைத்து கொண்டு வரும்பொழுது அநேகர் தடை செய்தார்கள். அப்ப ஆண்டவர் சொன்னார், அவர்களை தடை செய்ய வேண்டாம், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து ஜனங்களை சிநேகித்தபடியால் ஊழியம் வளர்ந்தது. மோசே ஜனங்களை சிநேகித்தபடியால் ஊழியம் வளர்ந்தது. அதே போல மொர்தெகாய் என்கிற மனிதன் அந்த யூத மக்களையும் யூத ஜனங்களையும் அந்த தேசத்தின் மக்களையும் அதிகமாக சிநேகித்தபடியால் ஆண்டவரை பயன்படுத்தினார். என் அன்பானவர்களே, ஊழியத்திலே கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டுமானால், நீங்கள் அங்கத்துவம் வகிக்கிற உங்கள் சபைகளிலே ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வேண்டுமானால், ஜனங்களை சிநேகிக்க பழகணும், ஜனங்களிடத்திலே அன்பாய் இருக்கணும், ஜனங்களுக்காக முதலாவது பாரமா இருக்கணும். இரண்டாவது, ஜனங்களை எந்த அளவுக்கு சிநேகிக்கிறீர்களோ, யார் ஜனத்தை சிநேகிக்கிறார்களோ அவங்க கரத்தில் கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுப்பார், அவங்க கரத்தில் கர்த்தர் ஜனங்களை கொடுப்பார். ஒரு மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதத்திலே படிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவ ஜனத்தை குறித்த ஒரு பாரம் உங்களுக்குள் இருக்குமானால், தேவ ஜனத்தை சிநேகிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்குள் இருக்குமானால், நிச்சயம் உங்கள் கரத்தில் ஒரு ஊழியத்தை கொடுப்பார். அதே இடத்திலே, ஸ்தோத்திரம், அதே ஊழியத்திலே மென்மேலும் உங்களை பெரியவனாக்கி அழகு பார்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, இந்த மொர்தெகாயை குறித்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஆமானை நமஸ்காரம் பண்ணின பொழுது, எல்லாரும் அவனை வணங்கின பொழுது, இந்த மொர்தெகாய் மாத்திரம் நான் ஆமானை நமஸ்கரிக்க மாட்டேன் என்று சொல்லி மிக உறுதியாயிருந்தான். அப்ப மொர்தெகாய் என்கிற மனிதன் மனிதனை பிரியப்படுத்துவதற்கும் மனிதனுக்கு பயப்படுவதற்கும் நான் ஒரு நாளும் என்னை ஒப்புக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் உறுதியாக இருந்தார். அப்ப மொர்தெகாய் என்கிற மனிதன் ஸ்தோத்திர தன்னுடைய காரியத்துல மிக உறுதியாக இருந்தான். அப்ப யார் உறுதியாக இருக்கிறாங்களோ, வேத வாசிப்புல உறுதியாக, ஜெபத்துல உறுதியாக, பரிசுத்தத்துல உறுதியாக, ஊழியத்துல உறுதியாக, விசுவாசத்துல உறுதியாக யார் நிற்கிறார்களோ, உறுதியுள்ள பிள்ளைகளை நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதே போல மொர்தெகாய் குறித்து நாம் தொடர்ந்து படிக்கும் பொழுது, ராஜாவை கொலை செய்வதற்காக அநேகர் வகை தேடின பொழுது அதை அந்த ஆபத்திலிருந்து, அந்த தேமையிலிருந்து ராஜாவை காப்பாற்றினான். ஸ்தோத்திரம் அப்படின்னு வேதத்திலே படிக்கிறோம். உண்மையுள்ள மொர்தெகாய், ஸ்தோத்திரம், தன் அரண்மனைக்கு உண்மையுள்ளவராய், ராஜாவுக்கு உண்மையுள்ளவராய், ராஜாவுடைய ஜீவனுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தபடியால் ஆண்டவர் அவர் உயர்த்தினார். அப்ப தேவ ஜனத்தின் மீது ஒரு பாரம் இருந்தது, தேவ ஜனத்தின் மீது ஒரு சிநேகம் இருந்தது. ஸ்தோத்திரம், எல்லாரும் மனிதனுக்கு பயப்படுவது போல நான் மனிதனுக்கு பயப்பட மாட்டேனுங்கிற ஒரு உறுதி இருந்தது. எல்லாரும் பொய்யாக வாழ்ந்தாலும் நான் என் ராஜாவுக்கு முன்பதாகவும் என் தேவனுக்கு முன்பதாகவும் நான் உண்மையுள்ளவனாய் இருப்பேன் என்று சொல்லி உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அந்த யூதர்களுக்குள் மாத்திரமில்லை,
அரண்மனையிலும் மென்மேலும் பெரியவனானான் என்று வேதத்திலே படிக்கிறோம். தொடர்ந்து உண்மையா இருங்க, தொடர்ந்து உறுதியா இருங்க, தொடர்ந்து ஜனங்களை சிநேகிங்க, தொடர்ந்து தேவ ஜனத்தின் மீது பாரம் உள்ளவங்களை இருங்க. இந்த கடைசி காலத்தில் உங்களை மொர்தெகாயை போல கர்த்தர் பயன்படுத்தி அந்த சபையில், அந்த ஊழியத்தில், அந்த தேசத்தில், அந்த பகுதிகளிலே ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மொர்தெகாய் என்கிற மனிதன் அரண்மனையிலே மிகப்பெரியவனாயிருந்தான், மென்மேலும் பெரியவனானான், யூதர்களுக்குள்ளே பெரியவனாய் இருந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ மொர்தெகாய் என்கிற மனிதன் அற்பமானவராக இருந்தாலும் ஆண்டவரே, தேவ ஜனத்தின் மீது ஒரு பாரம் இருந்தது. தேவ ஜனத்தை அதிகமாக சிநேகித்தார். மூன்றாவது உறுதியாயிருந்தார் ஆண்டவரே. நான்காவது உண்மையாயிருந்தார். இப்படிப்பட்ட தன்மைகள், இப்படிப்பட்ட சுபாவங்கள் மொர்தெகாயினுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது போல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். யாராவது ஊழியத்திலே பயன்பட விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பாங்கன்னா, தேவ ஜனத்தை குறித்த ஒரு பாரம், தேசத்தை குறித்த பாரம் இந்த பிள்ளைகளை நிரப்பட்டும். ஜனங்களை சிநேகிக்கிற ஒரு இருதயம் அப்ப இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆண்டவர் இனிமேல் ஆவிக்குரிய காரியத்திலும் கர்த்தருக்கடுத்த காரியங்களிலும் மிக உறுதியாய் இருக்கும்படி, மிக உண்மையாய் இருக்கும்படி இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. வேலை செய்கிற இடத்துல பிள்ளைகள் அவமானப்படுகிறார்களா, அதே இடத்துல தெய்வம் உயர்த்துவீராக. வாழ்கிற பகுதியிலே பிள்ளைகள் தலை குனிந்து வாழ்கிறார்களா, அதே இடத்துல தேவன் தலை நிமர பண்ணுவீராக. அப்ப அந்த ஊழிய ஸ்தலத்துல தலை நிமர பண்ணுவீராக. படிக்கிற ஸ்தலத்துல தலை நிமர பண்ணுவீராக. அப்ப ஸ்தோத்திரம். உறவினர்களுக்கு முன்பது இந்த பிள்ளைகளை தலை நிமர பண்ணும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.